இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரியமானவர்களே, அந்த ஒளியே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. இந்த உலகத்தில் எந்த நிலையில் நீ இருந்தாலும், இதோ பலவீனத்தில் இருந்தாலும், இருளில் இருந்தாலும், இதோ உன்னை பிரகாசிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி அவரே இயேசு கிறிஸ்து. இதோ ஆண்டவர் சொல்கிறார், நீ உயர்ந்தவனாயிருந்தாலும் தாழ்ந்தவனாயிருந்தாலும், இதோ ஏழை பணக்காரன் யாராயிருந்தாலும், இதோ பாவி பரிசுத்தவான் யாராயிருந்தாலும், இதோ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பட்சத்திலே அவர் உனக்கு இறங்குவார். இதோ கர்த்தர் உன் இருதயத்திலே வரும் பட்சத்தில் உன் இருள் மறைந்து வெளிச்சத்துக்கு வருவாய். பலவீனத்தில் இருக்கிறாயா? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ சுகவீனத்தில் இருக்கிறாயா? துக்கத்தில் இருக்கிறாயா? இதோ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதோ எந்த மனுஷனையும், அவன் யாராயிருந்தாலும், இந்த உலகத்தில் கீழே மேலே, அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாராயிருந்தாலும், தேவன் உன்னிடத்தில் வரும் பட்சத்தில், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு அந்த மெய்யான ஒளியானவர் உன் இருதயத்தில் வரும்பொழுது, அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர், உன் வாழ்வை மாற்றுகிறவர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், உன்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், உன்னை இருளிலிருந்து மீட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அவர் உன் வாழ்க்கைக்கு புதிய வழியை காண்பித்து புதிய உயர்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உன் வியாதியை நீக்கி சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீ கர்த்தரை நம்பும் பட்சத்திலே அவர் நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உலகத்திலே வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். இருளை மறைத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். உன் பாவத்தை நீக்கி பரிசுத்தத்திற்கு கொண்டு வருவார். அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.